ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டெய்லரிங் கிளாஸ்லங்க 12th நாள் கிளாஸில் இருக்கவங்க போன வீடியோவில் தலானி உரை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தவங்க. இந்த வீடியோவில் கட் பண்ண கிளாத்தை எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டுங்க தலானி உரையில் மேலே நம்ம மடிச்சடிக்கணுங்க. அந்த பக்கத்தை எடுத்துக்கோங்க. எடுத்து இது மாதிரி சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. திருப்பி இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டுங்க அதிலே ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கிட்டே வரணுங்க. வாங்க எப்படி தையல் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நீங்கள் இப்போ தான் டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாத்தில் நீங்கள் தைக்காதீங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இருக்க இந்த ரேஷன் வேஷ்டி ரேஷன் சேலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிளாத்தில் நீங்கள் முதல்ல தைச்சி பழகிக்குங்க. அதில் உங்களுக்கு நல்லா தைக்க வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் காட்டன் கிளாத் இல்லாட்டி பாப்ளின் துணி வாங்கி அதில் நீங்கள் தைச்சிக்கலாங்க. இப்போங்க நம்ம மேலே மடக்கிங்க நம்ம நேராக ஒரு தையல் போட்டுக்கிட்டு வரலாங்க. உரையிலங்க நம்ம ஒரு இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோங்க மடித்து அடிக்கிறதுக்குங்க. இப்போ நம்ம மேலே மடித்து அடிச்சிட்டோங்க. நெக்ஸ்ட்டுங்க 2 கார்னரையும் நம்ம ஒன்று சேர்த்துக்கலாங்க. நம்ம பிடிச்சு அடிச்சிருக்க பக்கம் மேலே வரணுங்க. நல்ல பக்கம் அடியில் வரணும். பாருங்கள் நான் எப்படி கிளாத்தை நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி மடிச்சுக்குங்க. நம்ம கெட்ட பக்கத்தில் தாங்க நம்ம தையல் போட ஆரம்பிக்கணுங்க. இந்த மாதிரி கிளாத்தை மடிச்சுக்குங்க. நல்ல பக்கம் உள்ளே இருக்குங்க, கெட்ட பக்கம் மேலே இருக்குது. 2 கார்னரையும் ஒன்று சேர்த்துக்கலாங்க. ஒன்று சேர்த்து மேலே நம்ம தையல் போட ஆரம்பிச்சிடலாங்க. நீங்கள் தையல் போடையில் 2 தையலாக போடுங்க. ஒரு தையல் போட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளாத் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. கிளாத்தில் நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோங்க. பாருங்கள் நான் 2 தையலாக போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் 2 தையலாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தலானி உரையில் நம்ம சைடு அடிச்சிட்டோங்க. நெக்ஸ்ட்டுங்க நம்ம அதுக்கு ரோப் தைக்கணுங்க. ரோப் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஏற்கனவே ரோப்புக்கு நான் கிளாத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ அந்த கிளாத்தில் எப்படி ரோப் தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ரோப் தைக்கிறதுக்குங்க அகலம் 1.5 இன்ச்சு எடுத்தால் போதுங்க. உயரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கிளாத்தை. இப்போங்க ரோப் தைக்கிறதுக்குங்க முதல்ல ஒரு பக்கத்தில் சின்னதாக மடிச்சுக்கோங்க. திருப்பி இன்னொரு பக்கம் அதே மாதிரி சின்னதாக மடித்து அதை நீங்கள் 2ஆக மடித்து எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டுங்க அந்த ஓரத்துலேயே நீங்கள் தையல் போட ஆரம்பிக்கணுங்க. இந்த மாதிரி சின்னதாக மடிச்சுக்கோங்க. மடித்து இதுக்கு மேலே நம்ம தையல் போட ஆரம்பிச்சிடலாங்க.
ரோப் வந்து தச்சு எடுத்துட்டோங்க. இந்த மாதிரி சின்னதாக மடித்து ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாங்க 2 பக்கமும். அடுத்ததுங்க நம்ம அந்த கிளாத் வந்து தைச்சி வச்சுருக்கோம். அதில் வந்து ரோப் வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. தலகாணி உரை இப்போ கெட்ட பக்கத்தில் இருக்குங்க. நம்ம வந்து இப்போ நல்ல பக்கத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தாங்க நம்ம ரோப் வைக்கிறதுக்கு மார்க் பண்ண ஆரம்பிக்கணுங்க. இப்போ வந்து நல்ல பக்கத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோங்க. தலகாணி உரையிலங்க ஓப்பனாக இருக்க பக்கம்தாங்க நம்ம வந்து ரோப் வந்து தைக்க போகிறோங்க. அதனால் நீங்கள் அந்த பக்கம்தாங்க அளவெடுக்கணும். இப்போங்க 16 இன்ச்சு இருக்குதுங்க. அந்த 16 இன்ச்சை 2ஆக மடக்கணும்னா உங்களுக்கு 8 இன்ச்சு வருங்க. 8 இன்ச்சை வந்து 2ஆக மடக்கணும்னா 4 இன்ச்சு வருங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அளவெடுத்தே நீங்கள் வந்து ரோப் தைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டுங்க 16 இன்ச்சில் பாதிங்க 8 இன்ச்சு வருங்க. 8 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரிங்க 8 இன்ச்சில் பாதிங்க 4 இன்ச்சு வருங்க. அந்த 4 இன்ச்சையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரிங்க இன்னொரு பக்கத்துலேயும் மார்க் பண்ணிக்கலாங்க. 8 இன்ச்சு வரும். 8 இன்ச்சில் பாதி 4 இன்ச்சுங்க. அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டுங்க நம்ம ஒரு பக்கம் மட்டும் மார்க் பண்ணியிருக்கோங்க. இதே மாதிரிங்க இன்னொரு பக்கத்துலேயும் இதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. நம்ம ரோப்பு வந்து தச்சு வச்சுருக்கோங்க. அதை வந்து எப்படி வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டுங்க ரோப்பு வந்து தச்சு வச்சுருக்கோம். அதை வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்ம அளந்துக்கலாங்க. 26 இன்ச்சு இருக்குங்க. நான் வந்து இந்த தலாணி வரைக்கும் உயரம் வந்து 26 இன்ச்சு தாங்க நான் தச்சு வச்சுருக்கேங்க. உங்களுக்குங்க உயரம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் கட் பண்ணி தைச்சிக்கலாங்க. நம்ம தலாணி வந்து அந்த உரைக்குள்ளே போட்டு நம்ம முடிச்சு போடுவோம் மேலே. உங்களுக்கு அதுக்கு எவ்வளோ கிளாத் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் தைச்சி வச்சுக்கோங்க. தைச்சி வச்சுருக்க ரோப்பில்ங்க நம்ம 2ஆக மடித்து கட் பண்ணிக்கலாங்க. 2ஆக கட் பண்ண ரோப்புங்க திருப்பி மறுபடியும் 2ஆக மடிச்சுங்க கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. உங்களுக்குங்க 4 பீஸாக வருங்க. ஏன்னா தலாணி உரையில் இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 வந்து நம்ம வச்சு தைக்க போகிறோங்க. அதனால் உங்களுக்கு 4 ரோப் தேவைப்படுங்க. நெக்ஸ்ட்டுங்க நம்ம வந்து ரோப்பு வந்து தைச்சி 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ வந்து தலாணி உரையில் அந்த ரோப்பை வந்து எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டுங்க நம்ம மார்க் பண்ணியிருக்க ஒரு பக்கத்தில் எடுத்துக்கலாங்க. ஒரு ரோப்பை வந்து அந்த மார்க் பண்ணதுக்கு மேலேங்க வச்சு நம்ம தையல் போட ஆரம்பிச்சிடலாங்க. நீங்கள் தையல் போடையில் 3-4 தையலாக போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரிஞ்சிடாமல் இருக்கும். ஒரு தையல் போட்டுக்கோங்க, திருப்பி 2ஆவது தையல் போடுங்க, திருப்பி 3ஆவது தையல் போடுங்க. இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போங்க நம்ம ஒரு பக்கம் வந்து ரோப் தைச்சிட்டோங்க. இதே மாதிரியே இன்னொரு பக்கத்துலேயும் ரோப் வச்சு தைச்சிக்கலாங்க. மார்க் பண்ணதுக்கு மேலே ரோப்பை வைங்க. அதே மாதிரிங்க 2-3 தையலாக போட்டு தைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டுங்க நம்ம ஒரு பக்கத்தில் 2 ரோப்பை வச்சு தைச்சிட்டோங்க. இப்போ அடுத்த பக்கம் அதே மாதிரி மார்க் பண்ணதுக்கு மேலேங்க ரோப் வச்சு நம்ம தைச்சிக்கலாங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலானி உரை தச்சு எடுத்துட்டோங்க. எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லரிங்கில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.